இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 பாயிண்ட் மிட் பாயிண்ட் ஃபார்முலா டெரிவேஷன் பார்க்க போகிறோம். 3 பாயிண்ட் மிட் பாயிண்ட் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட f dash of x naught is equal to f of x naught plus h f of x naught minus h divided by 2h minus x square by 6 f double dash of zeta அப்படின்னு இருக்குது. இதில் வந்து zeta lies between x naught minus h x naught plus hன்னு இருக்குது. ஸோ இதுதான் ஃபார்முலா, நல்லா பை ஹார்ட் பண்ணிக்கணும். இது ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலாவில் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலாவில் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ் ஹெச்ன்னு போட்டிருக்கோம். அண்ட் எரர் பவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா, ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா ரெண்டுமே இதுலேருந்து டெய்லர் சீரீஸ்லேருந்து தான் உருவாக்கணும். இப்போது நம்ம உருவாக்குற டெய்லர் சீரீஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ் ஹெச், இந்த ரெண்டு டெய்லர் சீரீஸையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் நாட்டோடைய கோஎஃபிஷியன்ட் வரைக்கும் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது ரெண்டு ஹெச் கிடைக்கும், டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஹெச்சும் இந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு 2ஹெச்ன்னு கிடைக்கும். எரர் பவுண்ட் ஃபைண்ட் பண்ணும்போது 2 எக்ஸ் கியூப் இருக்குது, ஜீட்டா 1 ஜீட்டா 2ன்னு இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஜீட்டான்னு கிடைக்கும். ரெண்டுமே எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஜீட்டா பை 2ன்றதுனால நம்ம ரெண்டுத்தையுமே சேர்த்து எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஜீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஜீட்டா லைஸ் பிட்வீன் எக்ஸ் நாட் மைனஸ் ஹெச் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச். ரெண்டு 3 ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 ஃபேக்டோரியல் எடுத்துக்கிட்டோன்னா 6 கிடைக்கும். ஸோ 3 × 2 × 1 6 கிடைக்கும். ஸோ 6 கிடச்சிச்சின்னா அது கூட நம்ம எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஜீட்டா ப்ளஸ் எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஜீட்டா 2 ஆட் பண்ணி 2ஆல் இது பண்ணும்போது நம்மளுக்கு டிவைடட் பை 2ன்னு வரும். ஸோ இந்த 2வும் அந்த 2வும் இதிலேருந்து 2 கேன்சல் ஆகிட்டு ஹெச் ஸ்கொயர் பை 6ன்னு வரும். ஹெச் ஸ்கொயர் பை 6ன்னு வரும். ஸோ ஹெச் ஸ்கொயர் பை 6 எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஜீட்டான்னு இருக்குல்ல, இதுதான் 3 பாயிண்ட் மிட் பாயிண்ட் ஃபார்முலாவுடைய லோக்கல் ட்ரங்கேஷன் எரர். ஸோ இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மெயின் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ் ஹெச்ன்ற டேர்ம் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரிஜினல் டேர்ம். அதுக்கு பக்கத்தில் மைனஸில் வர டேர்ம்ஸ், ரிமைண்டர் டேர்ம்ஸ் எல்லாமே லோக்கல் ட்ரங்கேஷன் எரர்னு சொல்லுவோம். இப்போ 3 பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து எக்ஸ் நாட்லேருந்து எக்ஸ் நாட் ப்ளஸ் 2ஹெச்க்கு வரைக்கும் வேரி ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் நாட் அண்ட் எக்ஸ் நாட் ப்ளஸ் 2ஹெச் வச்சு டெய்லர் சீரீஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு -3 எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் 4 எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ் 2ஹெச் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் 2ஹெச். ஸோ 3 டேர்ம்ஸுமே ப்ளஸில் வருது. நடுவில் வந்து -3 எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்னு வருது, மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் 2ஹெச்ன்னு வருது, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச்சுக்கு வந்து இதை 2ஹெச்சால் டிவைட் பண்ணணும். எப்படி 2ஹெச்சால் டிவைட் பண்ணுறோம், எஃப் ஆஃப் எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 2ஹெச். ஸோ லோக்கல் ட்ரங்கேஷன் எரரை வந்து ப்ளஸில் எழுதியிருக்கோம். லோக்கல் ட்ரங்கேஷன் எரர் எதில் எழுதியிருக்கோம், ப்ளஸில் எழுதியிருக்கோம். இப்போ 5 பாயிண்ட் மிட் பாயிண்ட் ஃபார்முலா பார்க்குறோம்.
5 பாயிண்ட் மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் x0 minus 2h plus 8 x0 minus h plus minus 8 x0 minus h plus 8 x0 plus h plus வரல minus x0 plus 2h. ஸோ இதில் இன்டர்வல் வந்து minus x0 minus 2hலேருந்து x0 plus 2h வரைக்கும் போகுது. நடுவில் வந்து x0 minus hஐயும் x0 plus hஐயும் எடுத்திருக்கோம். ஸோ இந்த இன்டர்வல் லைஸ் பிட்வீன் x0 minus h and x0 plus h. ஸோ 3 பாயிண்ட் மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் ஸோ x0 minus h x0 plus h வருது, x0 minus 2h x0 plus 2h வருது. இது 5 பாயிண்ட் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. இதுடைய லோக்கல் ட்ரங்கேஷன் எரர் எப்படி இருக்குன்னா h power 4 by 30 into f power 5 zeta f power 5 zeta. ஸோ 3 பாயிண்ட் மிட் பாயிண்ட் ஃபார்முலா f power 3 zeta நாட், இங்கே வந்து f power 5 zeta. ஸோ இப்போ இதில் 5 பாயிண்ட் மிட் பாயிண்ட் ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 5 பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் ஃபார்முலா பார்ப்போம். -25 f of x0 plus 48 x0 plus h minus 36 x0 plus 2h plus 16 f of x0 plus 3h minus f of x0 plus 4h. ஸோ இது எல்லாத்துலேருந்துமே நம்ம என்ன பண்ணுறோம், x0ஐயும் x0 plus h x0 plus 2h x0 plus 3h x0 plus 4h ன்ட்டு 5 எண்ட் பாயிண்ட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். 5 மிட் பாயிண்ட் ஃபார்முலான்னு சொல்லும்போது மிட் பாயிண்டில் இருக்கிற அந்த சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம கஷ்டப்படணும். ஸோ f of x0ம் f of x0 தான் வந்து நம்மளுக்கு எண்ட் பாயிண்ட். f of x0 இருந்துச்சுன்னா தான் நம்மளால் எண்ட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். f of x0 இருக்குது, f of x0 plus h f of x0 plus 2h f of x0 plus 3h f of x0 plus 4h. 5 பாயிண்ட் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. இப்போ கொஷினில் f of x கொடுத்துருவாங்க. f dash of x வந்து 0.2 வரைக்கும் கம்ப்யூட் பண்ண சொல்லி ஒரு டேப்லர் காலமும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. 2.0 வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹெச்சுக்கு வந்து அவங்களே 0.5 கொடுத்துருவாங்க. இப்போ 3 பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் ஃபார்முலா என்னது, ஃபஸ்ட்டு அதோட இன்டர்வல் எதுலேருந்து எது வரைக்கும் லை ஆகுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். எண்ட் பாயிண்ட் ஃபார்முலாவில் x0லேருந்து x0 ப்ளஸ் 2h வரைக்கும் இருக்குது. ஸோ x0 ப்ளஸ் h x0 ப்ளஸ் 2h அப்படின்னு 3 டேர்ம்ஸ் இருக்கும். -3 + 4 3 சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ -3 f of x0 plus 4 f of x0 plus h minus f of x0 plus 2h அப்படின்னு இருக்கிறதுல நம்ம x0 இங்கே இருக்கிற 4 டேர்ம்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு பேர் வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் x0, செகண்ட் டேர்ம் x0 plus h, தேர்ட் டேர்ம் x0 plus 2h, ஃபோர்த் டேர்ம் x0 plus 3h, ஃபிஃப்த் டேர்ம் x0 plus ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது, ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து x0, செகண்ட் டேர்ம் x0 plus h, தேர்ட் டேர்ம் x0 minus h, ஃபோர்த் டேர்ம் x0 plus 2h x0 minus 2h, x0 plus h and x0 plus 2h. அதே மாதிரி x0 minus h x0 minus 2h அப்படின்னு 6 பாயிண்ட் கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த 6 பாயிண்டில் x0 plus h x0 plus 2h வச்சு 3 பாயிண்ட் மிட் பாயிண்ட் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறோம்.
அடுத்தது 3.n ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம்ஸை வச்சு. இப்போ 3 மிட் பாயிண்ட் ஃபார்முலாவுக்கு வந்து x0 + h, x0 - h, x0 + 2h, x0 + h, x0 - 2h இதை வச்சு நம்ம 3.n ஃபார்முலா 5.n ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 3.n ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் 5.n ஃபார்முலா கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் 3 மிட் பாயிண்ட் ஃபார்முலாவான ஈஸியான அந்த f of x0 + h minus f of x0 - h divided by 2h அதையும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதையும் கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலாவில் f of x0க்கு பதிலாக நம்ம எடுத்துக்கிட்ட அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணுன்னா f of 2க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? f of 2க்கு அந்த டேப்லர் காலத்தில் அவங்களே கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூ தான் நம்ம போடணும். 14.77 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 14.77 வந்து 3 கூட மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் 4 × f.21 f of 2.1 மைனஸ் f of 2.2. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது கேல்குலேட்டரை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சோன்னா இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு f' of x0 வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ எக்ஸிஸ்ட் ஆனதுக்கப்புறம் எரர் பவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம கண்டுபிடிச்ச f' of x0ஐயும் கொஷினில் கொடுத்துருக்கிற f of x' நம்ம வந்து சால்வ் பண்ணணும். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? f of x is equal to x(e⁻x)ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் எடுத்தோம் அப்படின்னா x(e⁻x) + e⁻xன்னு வரும். x + 1 e⁻xன்னு வரும். x + 1 e⁻xன்னு வரும்போது ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் 2 வந்து 2க்கு வந்து 3e² அப்படின்னு கிடைக்கும். e²க்கு பதில் ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 22 கிடைக்கும். இதே மாதிரி 3த்துக்கும் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்லேருந்து x + 1 e⁻xல எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது நம்ம எடுத்துக்கிட்ட x0க்கு பதிலாக என்ன வரணுமோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபார்முலா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.